புரிதல் என்றால் என்ன? தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் என்று பல சமயங்கள் சொல்லுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். தலைவன் என்றால் இறைவன். முதலாவது தன்னை அறிவது எப்படி? தன்னை அறிவது எப்படி என்று உளவியல் சொல்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்த்தால், முதலில் நான் யார், எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன மாதிரியான சூழ்நிலை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, என்ன மாதிரியான சூழ்நிலை எனக்கு கோபத்தை தருகிறது போன்றவற்றை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனது வாழ்க்கை எப்படி இருக்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்கள் வருகிற பொழுது எனக்கு சகிக்க முடியாமல் இருக்கிறது, எந்த வகையான நபர்களை நான் விரும்புகிறேன், எந்த வகையான சூழ்நிலை நான் விரும்புகிறேன், எந்த வகையான நபர்கள் எனக்கு வெறுப்பை தருகிறார்கள், என்ன வகையான நிறம், தோற்றம், இசை, செயற்பாடுகள் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது என்பவற்றை பற்றி நாமே தெளிவாக தெரிந்து கொள்வது மிக முக்கியமான விடயம். இரண்டாவது விடயம் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு உளவியல் ஆய்வின்படி, சுமார் ஆயிரக்கணக்கான நபர்களை வைத்து செய்யப்பட்ட ஆய்வின்படி, தன்னை பற்றி புரிந்த உணர்வு, அதாவது சுய புரிதல் உள்ளவர்களை பற்றி ஆய்வு செய்த பொழுது சுய புரிதல் உள்ளதாக 95% மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சுய புரிதல் அந்த மிகுதியான 5% 10-15% என்றால் ஆய்வு ஒரு மிகச் சரியான எண்ணிக்கையாக சொல்ல முடியாது, ஏறக்குறைய என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே அது ஹியர் அண்ட் தேர் ஏறக்குறைய இருக்கும். 5-15% மாத்திரம்தான் பெரும்பான்மையான சுய புரிதல் இருக்கிறது என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி வைத்து பார்க்கிற பொழுது அந்த சுய புரிதல் என்பது எப்படி ஏற்படுகிறது என்பது மிக முக்கியமான விடயம். சுய புரிதலை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு விதமான ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை களங்கள், ஒவ்வொரு விதமான சிந்தனை உடையவர்கள், உளவியல் சம்பந்தமான ஆய்வுகளை செய்பவர்கள் வேறு முறைகளை குறிப்பிட்டிருந்தாலும், நான் பல வருடங்களாக எனது ஆளுமை விருத்தி ஒர்க் ஷாப்ஸில் பல நிறுவனங்கள் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பொழுது அவர்களுடைய டீம் பில்டிங் தன்மை, அவர்களுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில் தன்மையை போன்றவற்றை வெளிப்படுத்துவதற்கு நான் செய்கின்ற ஒரு வளமையான ஒரு மாடல், உளவியல் ரீதியான மாடல் ஒன்று, பிரபலமான ஒரு முறை. அந்த முறை மூலமாக ஓரளவுக்கு சுய புரிதலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அது எவ்வாறானது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஹாய், வெல்கம் டு சைக்காலஜி தமிழ். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்குறுதி தந்தது போல, தன்னைத்தான் அறிவதற்கு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ், சுய புரிதலுக்கான ஒரு உளவியல் ரீதியான செயற்பாட்டு முறையை, ஒரு சிறிய பிரபலமான செயற்பாட்டு முறையை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த செயற்பாட்டு முறைக்கு பெயர் ஜோஹரி விண்டோ மாடல். ஸோ ஜோ மற்றும் ஹரி என்று சொல்லப்படுகிற இரு விஞ்ஞானிகள், உளவியல் ஆய்வாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த முறை 1955 உருவாக்கப்பட்டு இன்று வரை மிக பிரபலமாக காணப்படுகிறது. அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை உரிய விளக்கங்களுடன், உதாரணங்களுடன் நாங்கள் பார்க்கலாம். வாருங்கள், வீடியோவுக்கு செல்வோம். சுய புரிதல் என்று வருகிற பொழுது நம்மை நாமே அறிந்து கொள்வது பற்றிய ஒரு தேடல் தான் இதுவாக காணப்படுகிறது. இதற்கு ஜோஹரி என்று சொல்லப்படுகிற இருவரும் உருவாக்கிய இந்த ஜோஹரி விண்டோ என்று சொல்லப்படுகிற உளவியல் ரீதியான ஒரு அமைப்பு உங்களுக்கு உங்களை நீங்களே ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள உதவி செய்ய போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் உருவாக்கிய மாதிரி இப்படியான ஒரு அட்டவணை வடிவத்தை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். என்னை பற்றி எனக்கு தெரிந்தவை, என்னை பற்றி எனக்கு தெரியாதவை, என்னை பற்றி அடுத்தவர் அறிந்து கொண்டவை, அடுத்தவர் அறிந்து கொள்ளாதவை. இதில் ஓப்பன், பிளைண்ட், ஹிடன், அன்னோன் ஆகிய 4 பகுதிகள் இருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். உங்களை பற்றி நீங்களே அறிந்திருக்கக்கூடிய குணாம்சங்கள், இயல்புகளை நீங்கள் இந்த முதலாவது விண்டோவில் எழுதி பாருங்கள். கோபக்காரன் அல்லது அமைதியானவன், நட்பானவன், சிந்தனையாளன், பிறருக்கு உதவக்கூடியவன், சங்கீதத்தில் மகிழ்ச்சி காண்பவன், இது போன்ற இயல்புகள் எல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஓப்பன் ஏரியா. உங்களை பற்றி மற்றவர்களும் அறிந்த, நீங்களும் அறிந்த விடயங்கள் அவை ஆகும். அடுத்ததாக 2வது பகுதியில் காணப்படுகிற இடத்தில் நீங்கள் எதுவும் எழுத வேண்டாம். உங்களுடைய நண்பர் ஒருவரிடம் அதை கொடுங்கள். சில நண்பர்களிடம் கொடுத்து உங்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று இது போல அஜெக்டிவ்ஸ், இயல்புகளை எழுத சொல்லுங்கள். குண இயல்புகளை, கோபக்காரன், நண்பன், நல்லவன், இது போன்ற சொற்களை எழுத சொல்லுங்கள். வேறு நபர்களிடம் அப்படியான ஒன்றை தயாரித்து கொடுத்து எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள். 3வதாக
உங்களை பற்றி நீங்கள் மட்டுமே அறிந்து கொண்ட இரகசியங்கள் போன்ற விடயங்களை உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் எழுதி பார்த்து கொள்ளலாம். ஆனால் இங்கே நான் முக்கியப்படுத்த போவது முதலாவது இரண்டாவது இரண்டு பெட்டிகளிலும் வழங்கப்பட்டுள்ள தகவல்களை தான். ஏனென்றால் இங்கே நாம் எடுத்துக்கொண்ட விடயம் வந்து சுய புரிதல் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்தமான ஜோஹரி விண்டோ வந்து சமுதாயத்துடன் நாங்கள் இணைந்து செயற்படுவது பற்றிய ஒரு பெரிய அளவிலான ஆய்வுக்கு வழி சமைக்கும். நமக்கு இப்போது அது தேவையில்லை. இப்பொழுது நமக்கு தேவை சுய புரிதல், செல்ஃப் அவேர்னஸ். ஆகவே முதலாவது இரண்டாவது ஆகிய இரண்டு பகுதிகளையும் நீங்கள் அதிக அக்கறை செலுத்துங்கள். நான்காவது பகுதியை பற்றி நான் இங்கு பேசவே இல்லை. அது புரிதொரு சந்தர்ப்பத்தில் விவரமாக பேசலாம். இப்படி நீங்கள் எழுதிய விடயங்கள் இந்த விண்டோவில் நான் ஒரு மாதிரி தந்திருக்கிறேன். இது போல் வருகிறதா? கிட்டத்தட்ட இது போல ஒன்றை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இதை வைத்துக்கொண்டு இப்பொழுது உங்களை பற்றி நீங்கள் மற்றவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதையும் சேர்த்து வைத்துக்கொண்டு உங்களை பற்றி நீங்கள் அறிந்ததையும் வைத்துக்கொண்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பியுங்கள். இப்பொழுது உங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ் இவ்வளவு காலமாக இருந்ததை விட அடுத்த நிலைக்கு செல்வதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். இதன் பின்பு வேறும் பல டூல்ஸ் இருக்கின்றன. அவற்றை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இந்த ஜோஹரி விண்டோ உங்களுக்கு புரிந்ததா? எந்த அளவிற்கு இது உங்களை அறிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை மறக்காமல் காமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த பக்கத்தை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களே தொடர்ந்து பதிவுகளையும் வீடியோக்களையும் விடுவதற்கு எங்களுக்கு தூண்டுகோலாக அமையும். நன்றி.